வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சைட் டிஷ் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒன்று இருந்தால் போதுங்க. இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும், நம்ம எல்லா சாதத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இனி கவலையே இல்லை, இந்த ஒரு சைட் டிஷ் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யலாங்க. வாங்க இப்போ இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு 4-5 கத்திரிக்காய் வாங்கிட்டு நம்ம இதுக்குள்ளே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்துகிட்டு நம்ம மேல் பகுதியில் இந்த போல் கத்தியில் சீவிக்கலாம். ஒரு 4 பாகமாக அப்படியே அடி வரைக்கும் வெட்டாமல் கொஞ்சம் கடைசி வரைக்கும் அப்படியே கட் பண்ணிவிட்டு வெட்டிட்டு எல்லா கத்திரிக்காயும் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. உள்ளே பூச்சி இருக்கா நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். பார்த்து அதில் உள்ள பூச்சி இருந்தால் நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த சைட் டிஷ் நம்ம தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுடலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அதையும் போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம ஸ்பூனில் நல்லா இது போல் கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உள்ள இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். மிக்ஸ் பண்ண இந்த பவுடரை ஸ்டஃபிங் இது கத்திரிக்காய்க்குள்ளே அப்படியே வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா கத்திரிக்காய் உள்ளேயும் வச்சிடலாம். நல்லா அடி வரைக்கும் போகிற மாதிரி நம்ம இந்த பவுடரை போட்டுடலாம். பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுன்னா நம்ம இது ஒரு 4 கட் பண்ணதை ஒரு 8 கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் கத்திரிக்காவுக்கு சின்ன சின்ன பிரிஞ்சாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இருந்தாலும் ரொம்ப ருசியாக அருமையாக இருந்ததுங்க. இந்த போல் நம்ம எல்லா கத்திரிக்காய் உள்ளேயும் ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சாச்சு. நல்லா ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிடலாங்க, மூடி வச்சிடலாம். இப்போ 2 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டுக்கலாங்க. இந்த மசாலாலையும் நம்ம உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்போட ருசியோடு இருக்கட்டும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காயை இது மேலே அப்படி ஒன்றா வச்சிடலாங்க. மீதி இந்த பொடி இருந்தால் அதையும் அப்படியே தூவிடலாம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு ஒரு கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது மேலே அப்படியே தெளிச்சுக்கலாம். 2-3 தடவை தெளிச்சிடலாங்க. நம்ம மூடி வச்சிடலாங்க. மீடியம்
ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும், நல்லா இது போல் வேகட்டும். இதுக்கு எண்ணெய் கூட ஊற்றணும்னு அவசியமே இல்லைங்க, நல்லா வெந்துடும். இது நான் எண்ணெயே ஊற்றலை, ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் இதுக்கு போதுமானதாக இருந்தது. இன்னும் நல்லா வேகணும், மூடி வச்சிடலாங்க. இந்த ஆவியில் அப்படியே வேகட்டும். நடுவில் ஒரு 2-3 தடவை அதுக்குள்ளே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் அருமையாக இருக்கிற இந்த சைட் டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு, உள்ளே நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி அருமையாக இருந்ததுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி தழைகள் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குங்க. என்னோடய சேனலில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.